My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. Tamil Nadu Engineering Admission TNA 2025 and the counseling Korea Engineering Counseling Korea rank list இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த rank list அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது Tamil Nadu Engineering Admissionல TNA கவுன்சிலிங்ல கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போன வருஷம் எந்த மார்க்குக்கு எந்த கல்லூரிகள் கிடச்சிருந்துச்சு, அந்த மார்க் அண்ட் ரேஞ்சுக்கு இந்த வருஷம் அதே கல்லூரிகள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு மார்க் தேவை அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இது பண்ணுறேன். அது தவிர கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கிடைக்காத மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான். இந்த டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இப்போ வருகிற ஜூலைலேருந்து கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் அ சான்ஸ் in engineering admissions as well, so make use of the opportunity. So first thing பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். போன வருஷம் கட் ஆஃப் மார்க்ஸ் 200க்கு மேலே 200 எடுத்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 2024ல் 65 மாணவர்கள் இருந்தாங்க. அதே 200 கட் ஆஃப்ல இந்த வருஷம் 2025ல் 141 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹை கட் ஆஃப், அதாவது ஃபுல் கட் ஆஃப் மார்க்ல மாணவர்களுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே மற்ற எல்லா ரேஞ்சிலையுமே அந்த கவுண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, 199ல் போன வருஷம் 386 மாணவர்கள் இருந்தாங்க 199 மார்க்குக்கு மேலே. இப்போ 717 பேர் இருக்கிறாங்க. 199 கட் ஆஃப், 199, 190, 200 இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா 717 மாணவர்கள் இருக்கிறாங்க. 198ல் போன வருஷம் 867 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 1511 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. ஓகேங்களா, 860, 1500, ஒரு 90% அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறோம். 197ல் போன வருஷம் 1476 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 2511 பேர் இருக்கிறாங்க. 195 மார்க்ல லாஸ்ட் இயர் 2862, இந்த வருஷம் அது அப்படி டபுள் ஆகுது. 5251 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ 190 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் இயர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 8813 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் அது 13958 பேர், கிட்டத்தட்ட 14000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 185ல 16321 இருந்தது. இந்த வருஷம் 24661 மாறி இருக்கு. ஸோ இப்போ போன வருஷம் ஒருவேளை 200க்கு 200 கிடைத்த கல்லூரிகள் இந்த வருஷமும் 200க்கு 200 எடுத்தா கூட ஒரு சில கல்லூரிகளில் கிடைக்காம போவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ கட் ஆஃப் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, போன வருஷம் 198க்கு எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருந்துச்சோ அதே காலேஜஸ் அதே டிபார்ட்மெண்ட், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜில், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் 198க்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அதே மார்க் இந்த வருஷம் 199 இருக்கணும். அப்பதான் அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் உதாரணத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. போன வருஷம் 197க்கு கிடைத்த மார்க் சீட்டு காலேஜ் இந்த வருஷம் 198 இருந்தால் தான் கிடைக்குது. இப்போ 199 போன வருஷம் எங்கெல்லாம் கிடைச்சிச்சோ அவங்க இந்த வருஷம் 200 மார்க் எடுத்திருந்தா தான் அந்த காலேஜஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் அண்ட் பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகர், மதுரை இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே டாப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்குது. இப்போ இந்த டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்க்ளூடிங் சென்னை எஸ்எஸ்என் உட்பட அந்த காலேஜஸில் மார்க்குங்கிறது 200, 199, 198 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே காலேஜஸில் சீட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் ஆகிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இசியாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஹை மார்க்கில் அந்த காலேஜஸில் முடிஞ்சிடுது. ஸோ அப்போ 198க்கு 199 ஒரு மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. 197 போன வருஷம் சீட்டு கிடைச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த வருஷம் 198 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் 195க்கு எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைச்சிருந்துச்சோ அதே காலேஜஸ் அதே டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் 196.5க்கு மேலே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது 195 பேண்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 190க்கு கிடைச்ச அந்த காலேஜஸ் இந்த வருஷம் 192.5 மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 2.5 மார்க்ஸுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்படி காட்டுறேன். 185க்கு போன வருஷம் எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ், உதாரணத்துக்கு டயர் 2 காலேஜஸ்லாம் நமக்கு வந்து 185, 190, அந்த 180 இந்த ரேஞ்சிலலாம் டயர் 2ல ஒரு சில கல்லூரிகள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருந்திருக்கும் இல்லையா. அந்த காலேஜஸ் அதே டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் 188, 3.5 மார்க் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்படுது. 180க்கு போன
போன வருஷம் கிடைச்ச காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் 184.5 மார்க்காக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரேஷியோ அப்படி போயிட்டே இருக்கு. இது 4.5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. 175னா 181 தேவைப்படுது. 170க்கு போன வருஷம் கிடைச்சது இந்த வருஷம் 177க்கு தான் கிடைக்கும். 150 மார்க்குக்கு போன வருஷம் கிடைச்ச காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 161 மார்க், கிட்டத்தட்ட 11 மார்க் 11.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130க்கு போன வருஷம் கிடைத்த காலேஜஸ் இந்த வருஷம் 145க்கு 15 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 மார்க்குக்கு போன வருஷம் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைச்சதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அந்தந்த காலேஜஸ் எல்லாம் இந்த வருஷம் 125 மார்க் இருந்தால் தான் கிடைப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. போன வருஷத்துல இருந்த கவுண்டை விட இந்த வருஷத்தினுடைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல. இப்போ கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறோம். சரிங்களா, 27/6/2025 நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ரேங்க் அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அதில் ஏதாவது கிரீவியன்சஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 28ல இருந்து 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் அதை சரி பண்ணுவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் சோர்ஸ் கோட்டாக்கு 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்ல அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது ஜென்ரல் அகாடமிக், இது 7.5 ரிசர்வேஷன்ல இவங்களுக்கு 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் 2 நாள் அப்படிங்கிறது நடக்குது, 3 நாள். அடுத்ததா ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லா மாணவர்களுக்குமான பொதுவான கலந்தாய்வு அப்படிங்கிறது அகாடமிக், அப்புறம் ஜென்ரல் அகாடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல், ஒகேஷனல் குரூப் எல்லாத்துக்கும் சேர்த்து ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் 3 ரவுண்டா நடத்த போறாங்க. சரிங்களா, 3 ரவுண்டா நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், மிச்சம் இருக்கிற சீட்டை ஃபில் பண்றதுக்காக சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்க போகுது. அண்ட் இதுல ஃபில் ஆகாத SCA சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, SCA ST சீட்ஸ், அந்த SCA சீட்ஸை வந்து SC சீட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. 25-26 கடைசியா நடக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த ரேங்க்குக்கெல்லாம், அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு யார் யார் வராங்க, செகண்ட் ரவுண்டுக்கு யார் யார் வரப்போறாங்க, அதனுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ல இருந்து 179 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல் சுற்றுல கலந்து கொள்ளலாம். இது வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி இல்லை, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அந்தந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான், அந்தந்த மார்க் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேங்க் வச்சு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 39,145வது ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். டேட் வந்து 14ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜூலை 14ஆம் தேதி. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 17ஆம் தேதி வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 17-18 இந்த 2 நாள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 5 ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, நான் காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த காலேஜ்லேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்ததாக நான் இந்த காலேஜ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், எனக்கு வந்து ரீஅலாட்மெண்ட்டில் அப்வர்டில் வேறு ஏதாவது சாய்ஸஸ், நான் கொடுத்த சாய்ஸஸில் முன்னாடி இருக்கிற காலேஜஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இந்த 2 தான் நல்லதாக இருக்கும் பொதுவாக. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போகிறது, இல்லைனா எனக்கு இந்த சீட் வேண்டாம், செகண்ட் ரவுண்டுக்கு நான் டேரெக்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்கும். அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது யோசிச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிடிச்ச காலேஜே பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருச்சுன்னா அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த காலேஜை அந்த சீட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போங்க. ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட் போனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, 19ஆம் தேதி நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸுக்கும் அண்ட் அந்த அப்டேட் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 178.965லேருந்து 143 மார்க் வரைக்கும் 31,146வது ரேங்க்ல இருந்து 1,37,010வது ரேங்க் வரைக்கும் மாணவர்களை செகண்ட் ரவுண்டு கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,37,711லேருந்து 2,39,299 கடைசி ரேங்க் வரைக்கும். சரிங்களா, மார்க் வந்து 77.5 கடைசி ரேங்க், கடைசி கேண்டிடேட் வரைக்கும் தேர்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில் ஷெடியூலும் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும்
மிக முக்கியமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ அப்போ உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் வேணும், அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும், இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைனில் என்டர் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின பொறியியல் கல்லூரிகளில் அவங்க விரும்பின பாடப்பிரிவுகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச்.